நிறைய குழந்தைங்க +2 முடிச்சு நல்ல மார்க் வாங்கி ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு டிகிரி எடுத்தோம். பட் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, அவங்க நல்ல கேரியரை அமைச்சிருக்காங்களா அப்படின்றது பெரிய விஷயமா இருக்காங்க. அப்போ என்ன பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு செக்யூர்டு கேரியரை வந்து அமைச்சிக்க முடியும், என்னெல்லாம் ஸ்கில்லு தேவைப்படுது, வெறும் மார்க்கு மட்டும்தான் இன்றைக்கி வந்து டிசைட் பண்ணுதா ஃப்யூச்சரை, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி நம்ம டீம் வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணாங்க. அந்த கண்டென்ட்டை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை மிஸ் பண்ணாமல் கம்பல்சரி யாரெல்லாம் +2 படிச்சுட்ருக்கீங்க, +2 முடிச்சுட்டு டிகிரி கூட என்ட்ரு ஆகிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, உங்களுடைய டைம் வந்து போயிடுச்சுன்னு நினைக்க தேவையில்ல. கரெக்டாக இப்போ நான் சொல்லக்கூடியதை டிசைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வருடங்கள் அருமையான வருடங்களாக இருக்கும். உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து செக்யூர்டாக இருக்கும். நீங்கள் கெரியரை வந்து ரொம்ப அருமையாக அமைச்சிக்க முடியும். நான் உங்கள் கோவிந்தராஜ், RGR அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். வீடியோக்கு போகலாமா? என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. RGRோட கோமெட் 2026 ஒரே ட்ரைனிங்க 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழ இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, பியாண்ட் த ஸ்கோர் கார்டு, ஹவு டு செக்யூர் யுவர் சைல்டு ஃபியூச்சர் இன் 2026 ஸ்கில் பேஸ்ட் பேரண்டிங் கைடு. இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தான். பட் இப்போ குழந்தைங்க பாக்குறப்ப இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கணும். சரியா? இது பேரண்ட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. பேரண்ட்ஸ் சொல்றப்ப பாப்பா உனக்கு வேற வேலை இல்லை அப்படிதான் சொல்வீங்க அப்படின்னு. அதனால போத் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ. ரைட்? ஓகே, இதுல நம்ம பாக்குறப்ப வை திஸ் டாபிக் மேட்டர்ஸ் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட 16 லட்சம் மாணவர்கள் வந்து கிராஜுவேட்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்துட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட் இதுல. ரைட்டா? ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் இருந்தாலும் சரி, சயின்ஸ் இருந்தாலும் சரி, மெடிக்கல் இருந்தாலும் சரி, ரிசர்ச் ஃபீல்டு இருந்தாலும் சரி, ரைட்டா, ஒகேஷனல், காமர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ல வராங்க. ஜாப்ஸ் ஆர் லிமிடெட். ரைட்டா? எவ்வளோ பேர் வந்து 16 லட்சம் பேருக்கும் 16 லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றது அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனால என்ன ஆகுறாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ரைட்? மார்க்ஸ் நோ லாங்கர் கேரண்டி சக்சஸ். நான் என் பையன் சூப்பராக மார்க் சென்டம் அடிச்சிட்டான் அப்படின்றது மார்க்ஸ் வச்சிருந்தா மட்டும் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றப்ப, வேலை கொடுக்கறதுக்கு மார்க்ஸை பார்க்குறாங்கன்றது முக்கியம். பட் மார்க்ஸை மட்டும் வச்சு வேலை கொடுக்கறது இல்லை அப்படின்றத இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறி போச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேங்கரா, ஓகே செலக்டட். பட் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா ஸ்கில் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது. டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே மாறிக்கிட்டே இருக்கிறதுனால யார் அவங்களுடைய ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணுறாங்க, ரெகுலர் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுல நாட்டம் காட்டுறாங்க, அவங்களுடைய டெக்னாலஜி ரிலேட்டடாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி வந்து ரொம்பவே இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன்று பார்க்கலாம். நியூ ரோட் மேப் இஸ் நீடட். அதனால் பழைய சிஸ்டமையே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஐயோ எதுவுமே மாறல, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்றத ஏற கட்டிடணும். ரைட்டா? அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹார்ஷ் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 70% இன்ஜினியர்ஸ் எம்ப்ளாயபிள். எனக்கு கேட்டால் இது கூட அவ்வளோ கூட வர்றதில்லை. 70% கூட கிடைக்கிறது இல்லை. சில இன்ஸ்டியூஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரெக்கார்டு வந்து ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. எல்லா இன்ஸ்டியூஷன்லையுமே எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்மே பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வேலையே கிடைக்கல, வெறும் வந்தாங்க சார் எங்களுக்கு வந்து ஜாபுன்ட்டு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க சார், ஆஃபர் லெட்டர் கொடுத்ததோட சரியா நாங்கள் இன்னும் போய் ஜாயின் பண்ணலை, எங்களுக்கு கூடவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நியர்லி 60% வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து கீழே தான் இருக்குது. தென் மெனி கிராஜுவேட் ஜாப்லெஸ். டிகிரி இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஜாப். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு டிகிரி மட்டும் வாங்கி கையில் வச்சுட்டோம்னா ஜாப் கேரண்டியான இல்லை. ஸ்கில் டிசைட் கேரியர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். வை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் இன் ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, ஒரு வேலைக்கு போகிறாங்க, வந்து ஏன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் ஆகிறது இல்லை அப்படின்னா நிறைய ரீசன் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட கூட ஒரு நீட் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கோம், ஜேஇக்கான கிளாஸஸ் ரன் பண்ணியிருக்கோம், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு எல்லாமே கொடுக்குறோம், டிஃப்ரெண்ட் மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ட்ரைன் பண்ணுறோம். நம்மளுக்கு டீச்சர்ஸ் தேவை. கரெக்டாக? அப்போ ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு, ஒரு எம்எஸ்சி முடிச்சிருக்காரு, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு மாஸ்டர் டிகிரி வச்சிருக்காரு. அப்போ இவரை வந்து நம்ம கிட்ட இன்டர்வியூ வராரு. இன்டர்வியூ வரப்ப நம்ம
எக்ஸாம்ஸ் நீட்டாக அனுப்ப போகிறோம், இல்லைன்னா ஒரு ஜிஇக்கு அனுப்ப போகிறோம். அந்த வரக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். வி ஆர் ரெடி டு ஆஃபர் 24 lakhs 36 lakhs per annum டீச்சர்ஸ்க்கு கொடுக்குறோம் நம்ம. ரைட்டா? அப்போ ஒரு 12 lakhs ஒரு சேலரி வேணும், இல்லை ஒரு 24 lakhs வேணும், ஒரு 36 lakhs வேணும் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணணும்? ஃபிசிக்ஸில் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ட்ரைனிங்க்கு ரெடியாக இருக்கணும். அந்த எக்ஸாமில் எப்படி கேட்பான்? ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணும்? இந்த மாதிரி தட்டுற மாதிரி ஒரு 60 செகண்ட் தட்டுறதுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். பட் இட் வில் டேக் மினிமம் 10 to 15 மினிட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல அந்த அந்த கொஸ்டின்ஸை வந்து அவர் சால்வ் பண்ணி கொடுத்தாருன்னா யூஸ் கிடையாது. அதே போல குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியா எப்படி சொல்லி தரணும் அப்படின்ற அப்ஸ்கில் பண்ணணும். அவங்க ஒரு நிமிஷத்துல எப்படி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்றது ஒரு டீச்சர் வந்து ரெடி ஆகணும். அதெல்லாம் இல்லாம நேரா வந்து நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன், நான் பிஹெச்டி சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கேன், நான் வந்து இங்க வேலை செஞ்சேன், அங்க வேலை செஞ்சேன். பட் எங்க வேலை செஞ்சா என்ன? நான் ஒரு டெஸ்ட் கொடுக்குறப்ப அந்த டெஸ்ட்ல நியர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் அட்டென்ட் பண்றாங்கன்னா நாட் ஈவன் 80% ஆஃப் த பீப்புள் நாட் ஈவன் கெட்டிங் 50% ஆஃப் த மார்க். இப்போ ஏற்கனவே படிச்சிருக்காங்க, பட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெக்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 95 99 சென்டம்லாம் வச்சிருக்காங்க. பட் வாட் இஸ் த யூஸ் வித்தவுட் ஒரு சொல்யூஷனுக்கு வந்து கொடுக்க முடியல. அப்ப இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸை வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற ஸ்கில்லை எக்யூப் பண்ணலன்னா ஒண்ணுமே நடக்காது. எனக்கு சர்டிஃபிகேட் இருந்தா போதாது. சர்டிஃபிகேட் மட்டுமே எனக்கு ஜாப் எடுத்துன்னு வந்து கொடுக்காது. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற எபிலிட்டி கொடுக்குறப்பதான் வரும். அதே போல எப்படி கம்யூனிகேட் பண்றேன், மற்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு நான் எப்படி கம்யூனிகேட் பண்றேன்றது முக்கியம். அதுதான் the problem is too much theory, no practical, நோ ப்ராஜெக்ட்ஸ். அவனா ஓனா எதுவுமே பண்ணி பார்த்துருக்க மாட்டான். ஒரு டீச்சரோட வேலைக்கு போறப்ப நான் சொல்றேன், டீச்சரை கம்பேரிசன் பண்றேன். டீச்சர் வந்து வேலைக்கு போறப்ப அந்த குழந்தையோட ஆங்கிள் இருந்து ஒரு 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 என்ன எதிர்பார்ப்பான், அவனுக்கு எப்படி நம்ம டெலிவரி பண்ணுவோம். இதை கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, எப்படி பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லி தருவேன், பட் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கறதே இல்லை. ஒரு எதிராளிக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறத தான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து நல்ல ஆக்சுவலா நீட்டு ஜிஇ இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் படிச்ச டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றாங்க டீச்சர் ஜாபே வந்து 20,000 தான் தராங்க, 30,000 தான் தராங்க. அதெல்லாம் கிடையாது. We are ready to offer 24 36 lakhs, but what is the use for appointing these kind of ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறப்ப எங்களுடைய என்ன பண்ணணும்? என்ன ஒரு குழந்தைய கொடுத்தோம் அப்படின்னா அவனை வந்து மார்க் எடுக்க வைக்கணும். அதுதானே ஒரு டீச்சரோட இது. நான் சொல்லி கொடுப்பேன், குழந்தை தான் படிச்சுப்பானா, அதுக்கு குழந்தைய படிச்சுப்பானு. அப்ப இந்த மாதிரியான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணிக்கணும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குது. த இம்பாக்ட் பூர் கம்யூனிகேஷன், லோ கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் இல்லாதனால ப்ராக்டிக்கல் ஒர்க் இல்லை, இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்றதில்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுட்டு இருப்போம். இந்த டாப்பர் ட்ராப் அப்படின்றப்ப ஒன் டாப்பர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரெஷர் ஸ்கில்ஸ், நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கிரியேட்டிவிட்டியே போக வச்சிரும். தென் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோத்து போயிடுவோன்னு பயம். தோத்தா என்ன தோத்தவன் தான் ஜெயிச்சிருக்கான். ஜெயிக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஜெயிச்சிருப்பான், ஆனா ஜெயிச்சவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாதான் தெரியும். ரைட்டா? ஃபெயிலியர் ஆகணும், தோத்தாதான் நம்மளுக்கு வந்து. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரம்மாண்டமா நம்ம லைட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு இதுல சொல்றாரு, கிட்டத்தட்ட 9999 டைம் ஐ ஃபெயில்யூர்டு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னது எப்போ? இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அவரை நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா எவன் ஃபெயில்யூர் ஆனானா அவனுக்கு தான் தெரியும் வந்து எப்படி சக்சஸ் ஆகணும் அப்படின்றது. அப்ப சக்சஸுக்கான வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபெயில்யூர் ஆனாதான் தெரியும் சக்சஸ் ஆகிறதுக்கு. அப்ப ஃபெயில்யூர் ஆகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஒன்று செஞ்சு தோத்து போயிட்டேன்னா, இது செஞ்சு வராமல் போயிடுச்சுன்னா, இது செஞ்சு எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா, இது செஞ்சு நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலன்னா, இப்படியெல்லாம் வந்து நினச்சிட்டு ஒரு விஷயத்தை செய்யாமையே விட்டுறாங்க. செஞ்சு தோத்து போனா போறவனோட செய்யாமையே விட்டவனுக்கு என்ன கிடைக்கும்? ரைட்டா? அட்லீஸ்ட் வில் கெட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். செய்யறப்போ தோத்து போறேன், ஓ இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். செய்யாம இருக்கணும்னு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ரோட் லேர்னிங் கல்ச்சர், மனப்பாடம் பண்ணி படிக்கிறது, அது சிஸ்டமே இப்போ ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. அது சில விஷயங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கிறது இல்லைன்னு சொல்லல. சில விஷயங்கள் நம்மலாம் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான் இருக்கு. பட் அதையே நம்ம பார்க்க முடியாது. மென்டல் பர்ன் அவுட் ஆயிடுது. தென் மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் அப்படின்றப்ப எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு அந்த இன்க்ரீசிங் ஆன்சைட்டி இன் டீனேஜர்ஸ், பேரண்ட்ஸ் வேற ஒரு சைடில் வந்து ப்ரெஷர், நீ இவ்வளோ மார்க் எடுக்கணும், இவ்வளோ தான் பண்ணி ஆகணும், சொசைட்டியில் எப்படி இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல எமோஷனல் வந்து சப்போர்ட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறேன்னு ஐயோ எங்க வந்த எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சனால வேலைக்காக. ரைட்டா?
இண்டஸ்ட்ரி ஹஸ் சேஞ்ச்டு, கம்பெனிஸ் ஒன் ஸ்கில். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஸ்கில் வச்சுருக்கியா வா அப்படின்ற மாதிரி சொல்றது ரெடியாக இருக்கான். அதே போல டிகிரி நாட் கம்பல்சரி. நிறைய கம்பெனிஸ் நம்ம பார்த்துருப்போம். நான் இப்போ பேசக்கூடிய வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம் யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. எலான் மஸ்கும் சொல்றாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜோகாலியும் சொல்றாங்க. அப்போ டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு டிகிரி தேவையில்லை அப்படின்றது முக்கியம் இருக்கு. ஸ்கில் அப்படி அப்போ இம்ப்ரூவ் பண்ணணும். ஹையரிங் பை பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் கொடுக்குறாங்க. அதே போல போர்ட்போலியோ மேட்டர்ஸ், ப்ராக்டிக்கல் டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வின் பண்ணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஜோகோவும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, ஜோகோ வந்து இன்னைக்கு வந்து சொல்றாங்க டிகிரியே தேவையில்லைப்பா, என்ன வேணும் பெய்டு லேர்னிங் மாடல் இருந்தா போறோம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் நீங்க பார்த்துருப்பீங்க கியூரியாசிட்டி ஆயிருங்க. அவங்க என்ன சொல்றாங்க ப்ராஜெக்ட்ஸ் ஓவர் மார்க்ஸ் அப்படின்றாங்க. தென் ரியல் ஸ்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ கொடுக்குது. அதே போல போர்ட்போலியோ இஸ் ஈக்குவல் டு நியூ ரெஸ்யூம். நம்மளுடைய போர்ட்போலியோ எங்கெல்லாம் வரும், ஜிஐடி ஹப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ற மூலயமா, பிளாக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பண்ற மூலயமா, தென் இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ் வந்தது, நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்றத பிரம்மாண்டமா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். தென் வந்து ஆப்ஸ் அண்ட் மாடல்ஸ், தென் ஹேக்கத்தான் அவார்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 2013 யூடியூப் வந்தப்போ நம்ம வந்து போட்டோம். பட் அதில் நம்ம எதுவுமே பண்ணல. 2024 எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம யூடியூப் சேனல் எல்லாரும் நிறைய வச்சுட்டு இருக்காங்க, யூடியூப்ல நல்லா வருது அப்படின்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணி 2025 டிசம்பருக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்றப்ப பிரம்மாண்டமான வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நமக்குள்ளேயே வச்சுட்டு அடக்கிட்டு இருந்தா நடக்குமா? அதை எப்படி நம்ம வெளியில கம்யூனிகேட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு யூஸ் ஆகுது. நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்னா என்னன்னு தெரியல, நெஸ்ட்னா என்னன்னு தெரியல. இதெல்லாம் சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கியூட் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும்னு தெரியல, கியூட் எக்ஸாம்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும்னு தெரியல. அப்ப இந்த மாதிரி நான் இன்ஃபர்மேஷன் நானும் எனக்கே தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா என்ன ஆகும், வேலைக்கு ஆகாது. அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை கெதர் பண்ணணும். அதை வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எங்கெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் சொல்றப்ப என்ன ஆகுது, பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கெட்டிங் நியர்லி 120 கால்ஸ். சார் இப்படி இருக்கு, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு. அப்ப நம்மளுடைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம மற்றவங்களுக்கும் இருக்கிறத என்கிட்ட இருக்கிறத சொல்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கத்தான்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் அவார்ட்ஸ் நம்ம வாங்கலாம். இன்னைக்கு ஆப்ஸ் அண்ட் மாடல்ஸ் எல்லாம் நிறையவே இங்கே இருக்கு. ரைட்டா? ஃபியூச்சர் கேரியர் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செமிகண்டக்டர் ஃபீல்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் அப்படின்றாங்க. கிரீன் எனர்ஜி இன்னைக்கு ரொம்ப எமர்ஜிங் ஃபீல்டா இருக்கு. தென் ஸ்பேஸ் டெக்கும் என்ன இன்னைக்கு எலான் மஸ்க் சொல்றாரு, ஒவ்வொரு இதுலயும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போய் ஆட்களை குறி அமர்த்துவேன் அப்படின்றாரு. அப்ப பூமியை விட்டு வெளியில போய் நிறைய பேர் வாழறதுக்கான விஷயங்கள் நடக்க தான் போகுது. நடக்கும் கண்டிப்பா. எனக்கு யாரோ ஒருத்தருடைய கனவுல இருந்தா தான் இன்னைக்கு எல்லாமே. ரைட்டா? லைட்டு யாரோடைய கனவு, இல்லை இந்த போர்டு யாரோடைய கனவு, நான் பேசுறேன் யாரோடைய கனவு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ட்ரீம் தான். அப்போ யாரோ ஒருத்தர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காருன்னா அவருடைய ட்ரீம் கண்டிப்பா வந்து பலன் கொடுக்க தான் போகுது. ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரி 4.0 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் ஃபீல்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது. இந்த ஃபீல்டெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க கண்டிப்பா போகலாம். அதே போல கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 மூலயமா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கில் இந்தியா ஹப், தென் வந்து நாப்ஸ் அப்ரண்டிஸ்ஷிப்ஸ் ப்ரோக்ராம்ஸ், தென் ஐஸ்ரோ இவிகா ப்ரோக்ராம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நல்லாவே சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கு. தென் C2S ப்ரோக்ராம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கவர்மெண்ட்ஸும் வந்து நம்மளுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? ஏஜ் வைஸ் ஆக்ஷன் பிளான் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10க்குள்ள ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்திடணும் குழந்தைங்களுக்கு. ரைட்டா? தென் வந்து பார்த்தீங்கன்னா 11லேருந்து 14 வந்து எக்ஸ்போஷர் இருக்கணும். ஏன்னா சின்ன ஏஜ் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14-15 ஏஜுக்குள்ள ஒரு குழந்தை இதுதான் போகணும் அப்படின்னு செட் பண்ணி அவனுடைய டைரக்ஷனை கரெக்டாக பேரண்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அந்த குழந்தை சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் 30க்கு மேலே பார்த்து 40க்கு மேலே தெரிஞ்சு 50க்கு மேலே போடா வாழ்க்கையே போச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கி போறவங்க தான் இருக்காங்க. அப்போ கிளியரா பேரண்ட்ஸ் வந்து ஹவ் டு டிசைட் த சைல்டு ஃபியூச்சர். அது சொல்றாங்களா, சைல்டு வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது, சைல்டுக்கு எதுவுமே சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் சொன்னா கூட யூ ஹவ் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட். அது வந்து குழந்தைங்க கூட பழகிறப்ப பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாத்தையும் பார்த்துக்கணும். பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது எது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது உண்மையாலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரோட கேரியருக்கு, அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு, கேரியருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணணும். அதெல்லாம் வராது அப்படின்றப்ப சும்மா ஏதோ ஒன்றுக்கு தேவையில்லாம அதை சப்போர்ட் பண்ணி வேஸ்டா போறதுக்கான விஷயங்களை பண்ணக்கூடாது. சில விஷயங்கள் குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணும், சில விஷயங்கள் வந்து இதுதான் நல்லதுன்னா அதான் நல்லது பண்ணும், எது கரெக்டா அதான் பண்ணும், எது நல்லதோ அது பண்ணக்கூடாது. ரைட்டா? எது கரெக்டோ அதான் பண்ணும். ஃபுல்லா நீங்க யார் வேணாலும் வளர்ச்சி பாதையில இருக்கிறவங்களே எடுத்துக்கங்களேன். யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல் பீப்புளா இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா புது விஷயங்களை லேர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும்.
அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும், கண்டிப்பா வந்து சக்சஸ் நம்மளை வந்து அடைஞ்சே வந்து தீரும். ரைட்டா? ஹேண்டில் ஃபியர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்றப்ப ஸ்டாப் ஷர்மாஜி கம்பாரிசன். ஓ இது பாரு அந்த பையன் இப்படி பண்ணான், இந்த பையன் இப்படி பண்ணான் அப்படின்ற கம்பாரிசன்லாம் நம்ம வச்சுக்க கூடாது. உங்க குழந்தையோட டேலண்ட் என்ன, உங்க குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க, அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு நினைக்குது, இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து பார்க்கணும். பிளே சோ வாட் கேம். ரைட்டா? அடுத்தது நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் சோ வாட், இது இல்லைன்னா என்ன அடுத்தது அப்படின்றத தான் நம்ம என்ன பார்க்கணும். ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்டா வந்து பார்க்கக்கூடாது. ப்ராப்ளம் இப்படி வந்துருச்சு, இது செய்யலையே, இது கஷ்டமா இருக்கு, இது வரல, இது நடக்கலையே அப்படிலாம் பார்க்காம சொல்யூஷன் பேஸ்டா தான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். தென் கீப் ஹோப் அலைவ். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் விட்டுறக்கூடாது. சோப்பை கூட விட்டுறலாம் குளிக்காம போட்டு. ரைட்டா? ஆனால் ஹோப் வந்து ரொம்பவே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கப்படுது. நம்பிக்கை இருக்கிறவன் வந்து ஜெயிச்சிருவான். ரைட்டா? வீழ்வதில் வெக்கம் இல்லை, விழுந்து கிடப்பதில் தான் வெக்கம் அப்படின்ற மாதிரி தோத்து போறோம்னு பயப்பட தேவையில்லை. நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம வந்துருவோம், நம்ம சாதிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் நிறைய இருக்கு. ஆனால் மோட்டிவேஷனல் வீடியோஸே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சும்மா அப்படி விழுந்து கொடுக்குறப்ப என்னடா அப்படின்றப்ப ஒருத்தவன் சொல்லுவாரே உன்னால முடியும் எழுந்துடுறா அப்படின்னு டக்குன்னு எழுந்து நின்றுட்டு அடுத்தது பார்க்கணும். திருப்பி அவன் சொல்றதே கேட்டு இருக்க கூடாது. ரைட்டா? பி எமோஷனல் ஆங்கர். ரைட்? அதனால சப்போர்ட் ஸ்கில்ஸ் நாட் ஜஸ்ட் மார்க்ஸ். ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு த ஸ்கில்டு. லெட்ஸ் பில்டு கான்ஃபிடன்ஸ் லேர்னர்ஸ். ரைட்டா? அதனால இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி உங்களுக்கு சொல்லிக்கணும்னு நினைக்கிறோம். விடாதீங்க, உங்க குழந்தைங்களை ஜெயிக்க வைக்க முடியும், சாதிக்க முடியும். ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைங்க உள்ளது தான். ரைட்டா? வருங்கால உலகம் உங்கள் குழந்தையின் கையிலே அப்படின்றத தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஆர்ஜிஆர் அகாடமி பொறுத்த வரைக்கும் கோமட் 2026 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்கோம். இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமாக இருக்கலாம், இல்லைனா மெடிக்கல் ஸ்ட்ரீமாக இருக்கலாம், இல்லைனா ஆர்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரீமாக இருக்கலாம். எந்த ஸ்ட்ரீம் போனாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் காலேஜஸில் போகணும்னா என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஐடி போனோம்னா ஜெய் இருக்குது, என்ஐடி போனோம்னா ஜெய் இருக்குது, ட்ரிபிள் ஐடி போனோம்னா ஜெய் எழுதணும், சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன் போகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜெய் இருக்குது. அதே சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் போகணும்னா QT எக்ஸாம்ஸ் எழுதணும். ரைட்டா? மெடிக்கல் போனோம்னா நீட் எக்ஸாம் எழுதணும், ஐசர் போனோம்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும். இந்த மாதிரி மல்டிபிளா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இல்லை சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன் போகணும்னு நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குள்ள கோமட் 2026 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் இப்போ கரண்டாக முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு எழுதக்கூடிய மாணவர்களுக்காக சிறப்பாக டிசைன் பண்ணியிருக்கோம். 11th 12th மாணவர்களும் இன்னைக்கு கேட்கறதுனால நம்ம 10th முடிச்சுட்டு மல்டிபிள் ஆப்ஷனை கிரியேட் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு அந்த ப்ரோக்ராமை கொடுக்குறோம். இப்போ +2 படிச்சுட்டு ஒரு ஷார்ட் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோல ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருப்பாங்க. 23,600 ஃபீஸ். இந்த 2026 எக்ஸாம் எழுதணும், QT எக்ஸாம் எழுதணும், நீட் எக்ஸாம் எழுதணும், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும், VIT எழுதணும், SRM எழுதணும், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதணும். இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா 11,800 ஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? மற்றபடி உங்களுக்கு ஏதாவது எங்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்க. இல்லை அட்மிஷன்ஸ் டைரெக்டாக போட்டுறேன் அப்படின்னா 86951 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஓகே, தேங்க்யூ.